ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை உப்பு தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்த்துருவோம். நான் 1 கிலோ அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையில் பிடிக்கிற அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கனமான இண்டாலியம் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அது இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடுறேன். மீதி பாதியை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப இதை ஆட் பண்ணி வறுத்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு வர விட்டு உப்பு வர விட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். பொதுவாக இது மாதிரி கல்லுப்பு, எள்ளு இல்லைனா கொள்ளு இது மாதிரி வறுக்கிறப்ப நான்ஸ்டிக் பாத்திரங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஷார்ப்பான ஐட்டம்ன்றதுனால நம்ம அது வறுபடுறப்ப கண்ணுக்கு தெரியாத ஸ்க்ராச்சஸ்லாம் நிறைய விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பொருள்லாம் வறுக்கிறப்ப இந்த மாதிரி இண்டாலியம் கடாய் இல்லை இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப பெஸ்ட்டும் கூட. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் உப்பை நல்லா நான் வறுத்து விட்டுட்டேன். இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இதில் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடுறேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த முருங்கைக்கீரையும் உப்பையும் நல்லா வறுத்து விட்டுருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னோடய வீடியோவில் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரை நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னத்துக்கு நல்லா சுருங்கிடுச்சு அந்த முருங்கைக்கீரை. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நொறுங்குற தன்மை இருந்துருச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ இது கரெக்டாக நொறுங்குற தன்மை வந்துருச்சு. இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த முருங்கைக்கீரை இலை உப்பு பார்த்திங்கன்னா கடைகள்லாம் பேக்கெட்டில் விற்கிறாங்க. அது 1 கிலோவோட ரேட்டே பார்த்திங்கன்னா 130லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஹைஜீனிக்காக ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த உப்பு ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முருங்கை இலையும் உப்பும் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துடலாம். நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் இந்த சால்ட் வாங்கி ஆட் பண்ணுறத விட இந்த கல்லுப்பையும் முருங்கைக்கீரையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தூளாகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா முருங்கை இலை உப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.